ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நடைபெற்ற குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 100 கொஸ்டின் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ 101லேருந்து 200 வரைக்கும் உள்ள கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஜூலை 13ஆம் தேதி உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் வருது. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. எல்லோரும் குரூப் 1 தேர்வில் வெற்றி அடைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 101வது கொஸ்டின் பாருங்கள். கீழே உள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். அரசியலமைப்பின் மனசாட்சி, கரெக்டு தான். அரசியலமைப்பின் ஆன்மா, ஏன்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம், இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது, கரெக்டு தான். ஸோ 4மே கரெக்டு தான். 1, 2, 3, 4 4மே சரி தான். அடுத்து 102 பாருங்கள். மாநில முதலமைச்சர் தொடர்பான கீழ்காணும் அரசமைப்பு விதிகளை பொறுத்துக. அதாவது முதலமைச்சர் தொடர்பான விதிகளை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 163வது விதி தான் அது. அடுத்து அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள், அது வந்து 164. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல், அது பார்த்தீங்கன்னா 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள், இது பார்த்தீங்கன்னா 167. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 4, 1, 2, 3 இந்த விதிகள்லாம் பார்த்து வச்சுங்க. கட்டாயம் தனியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சூஸ் த பெஸ்ட், அதாவது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 103 பாருங்கள். குழு, அது அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு, அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1990 ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து ஓரா குழு அறிக்கை, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1993. அடுத்து வந்து அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு, இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1998. அடுத்து 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அது பார்த்தீங்கன்னா 2008. 2வது அப்படின்னு நீங்கள் 2008 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஆப்ஷன் டி தான். 4, 1, 2, 3 சேம் ஆன்சர் தான். அடுத்து 104 பாருங்கள். மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றை கருதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பத் தெரிவிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை. காரணம், அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கும் ஆட்பட்டிருக்கும் போதும் நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஏவும் ஆரும் சரிதான். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை, அது வேறு நீதி புனராய்வுக்கான விளக்கம், அது கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 105 பாருங்கள். ஓர் உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது என்ன அப்படின்னா நிலைப்படுத்துதல். அங்கே நிலைப்படுத்துறதுக்காக தான் அது அதனுடைய உயிரியை வந்து விரிவுபடுத்துது. அதாவது இனப்பெருக்கம்னா கூட நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல போய் அதனுடைய உயிரிகளை அதிகப்படுத்துது, விரிவுபடுத்துது அப்படின்னா அதுக்கு என்ன, அங்கே நிலை கொண்டு வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் நிலைப்படுத்துதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 106 பாருங்கள். அறிவியலின் பின்வரும் பண்புகள் எது உண்மை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது இயற்கை சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது, இது சரிதான். இது காணக்கூடிய உலகத்திற்கு எதிராக சோதிக்கக்கூடியது, கரெக்டு. அது வந்து இது பொய்யாக்கக்கூடியது. அறிவியல் வந்து ஒரு சில டைங்களில் இந்த தத்துவம் இதெல்லாம் வந்து பொய்யானது அப்படின்னு கூட சொல்லி நிரூபணம் பண்ணுவாங்க. அடுத்து இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, கண்டிப்பாக நிரந்தரமானவே கிடையாது. ஏன்னா ஒரு அறிஞர் கண்டுபிடிக்கிறத அதுக்கப்புறம் ஒரு பல நூற்றாண்டு காலம் கழித்து வரக்கூடிய அறிஞர் கண்டுபிடிக்கிறது மாற்றுப்பட்டு இருந்துச்சுன்னா பழையது கண்டுபிடித்தது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி அந்த முடிவுகளை மாற்றி அமைப்பாங்க. ஸோ அந்த முடிவுகள் வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்போ 3 மட்டுமே தவறானது. அடுத்து 107 பாருங்கள். ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்கண்பவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு, இதை வந்து விளக்காது. ஓகேங்களா? மற்ற காம்ப்டன் விளைவு, ஒளிமின் விளைவு, உமிழ்வு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை இதெல்லாம் விளக்கும். அடுத்து 108 பாருங்கள். எல்பிஜி, அதாவது நம்ம பயன்படக்கூடிய சமையல் எரிவாயு என்பது டேஸ் என்பது கலந்த கலவை அப்படின்னா CH410 + C3H8, இது கலந்த கலவை தான் எல்பிஜி. ஓகேங்களா? அடுத்து 109.
உய்ய சிந்தனை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த கூற்று வந்து தவறான கூற்று. உய்ய சிந்தனை என்பது மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் அது பகுத்தறிவு தரநிலைகளின்படி செயல்படுகிறது. அந்த நம்பிக்கைகள் காரணங்களால் எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கப்படுகின்றன என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. ஏங்கிறது சரிதான், சரி. ஏங்கிறது தவறு, பி ஆறுங்கிறது தான் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 110 பாருங்கள். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. 3, 5, 4, 1, 2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது என்ன அப்படின்னா, அந்த நீரேறிய உப்பு அது எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறது. நீங்கள் சயின்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். FeSO4 7H2O இது எங்கே பயன்படுதுன்னா மோர்ஸ் உப்பு தயாரித்தலில் பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து Na2CO3 10H2O இது எங்கே பயன்படுது அப்படின்னா கண்ணாடி தயாரித்தலில் பயன்படுத்துது. அடுத்து CuSO4 5H2O இது எங்கே பயன்படுது அப்படின்னா பூஞ்சை கொல்லியாக பயன்படுது. அடுத்து வந்து ZnSO4 7H2O இது எங்கே பயன்படுது அப்படின்னா ஜவுளி தொழிலில் பயன்படுது. அடுத்து BaCl2 2H2O இது வந்து ஆய்வக காரணியாக பயன்படுது. இதை வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, இதை பற்றி மட்டும். அடுத்து 111 பாருங்கள். 111 வந்து ஒரு சைக்காலஜி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அடுத்து போடலாம். ஓகேங்களா. 112 பாருங்கள். வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தி அளவிட உபயோகிக்கும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்சோன் மீட்டர். ஓகேங்களா, டோப்சோன் மீட்டர். அடுத்து 113 பாருங்கள். தேனி அப்படின்னா உயிரினத்தை அவற்றின் தொடர்புடைய வரிசையுடன் சரியாக பொருத்தும். தேனி அப்படின்னா ஹைமனோடோப்டெரா அப்படிங்கிறது தான் தேனி. அடுத்து அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிருடினியா. அடுத்து மண்புழு பார்த்தீங்கன்னா ஹாப்ளோடாக்சைடியா. அடுத்து நாடாப்புழு பார்த்தீங்கன்னா சைக்ளோஃபில்லிடியா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா, 4, 3, 1, 2. அடுத்து 114 பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் உரங்கள் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. நீரில் உரங்கள் கரையாது இருத்தல் வேண்டும், இது வந்து தவறான கூற்று. உரங்கள் 10 முதல் 13 HPயை பராமரித்தல் வேண்டும், இதுவும் தவறான கூற்று. உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுக்களாக இருத்தல் கூடாது, கரெக்ட், இது சரியான கூற்று. அப்போ வந்து 1, 2 மட்டும் தவறு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 115 பாருங்கள். லண்டன் பாலம் நடவடிக்கை என்பது மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வுகள். லண்டன் பாலம் நடவடிக்கை என்பது வந்து மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வுகளை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்து 116 பாருங்கள். டாப்ளர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானது, ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது. இது 2 தான் சரி, இது 2ம் தவறு. ஓகேங்களா, 1, 4 சரியானது. அடுத்து 117 பாருங்கள். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுகள் எந்த ஒன்று சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அடுத்து 118 பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை அப்படின்னா வங்கி கணக்கு அடிப்படையிலானது, அடையாள வில்லை அடிப்படையிலானது. ஓகேங்களா, அப்போ 1, 2 தான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 119 பாருங்கள். MSMEயின் துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கி உள்ளது. என்னென்ன தொடங்கி உள்ளதுன்னா கடன் அணுவல், சந்தை அணுவல், தொழில்நுட்ப மேம்படுத்துதல், இது எல்லாத்தையும் தொடங்கி உள்ளது. MSME அப்படிங்கிற ஊழியர் சமூக பாதுகாப்பு, இது வந்து தவறான கூற்று. ஸோ 1, 2, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 120 கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் கேட்ச் த ரெயின் இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இயக்கமானது தேசிய நீர்ப்பணியால் தொடங்கப்பட்டது, இது வந்து கரெக்டு தான். அடுத்து இந்த இயக்கமானது தடுப்பணைகள் மற்றும் நீர் சேகரிப்பு குழு நடவடிக்கைகளை அமைக்கிறது, இதுவும் கரெக்டு தான். கால்வாயில் உள்ள தடைகளை அகற்ற இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது, இதுவும் கரெக்டு தான். அடுத்து மழைநீரை சேமிக்க மக்களுக்கு வழிகாட்ட மழை மையங்களை திறக்குமாறு இந்த இயக்கம் மத்திய நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது, இது வந்து தவறு. ஓகேங்களா, 4 மட்டும்தான்
அதில் வந்து தொடர்பு இல்லாதது. அடுத்து 121 பாருங்கள். விவிபேட் எனும் சுருக்கப்பட்ட சொல் எப்படி குறிக்கும் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 9th சமூக புக்கில் இருக்குது, போய் பார்த்துங்க. ஓகேங்களா. ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 122 பாருங்கள். குழு கொடுத்துருக்காங்க. நாய்க் குழு, தாராப்பூர் குழு, ராஜமன்னார் குழு, அர்ஜுன் சென் குப்தா குழு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சரியான விடை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 நாயக்க குழு அப்படின்னா சிறிய அளவு தொழிற்சாலைகளுக்கு கடன் கிடைப்பது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாராப்பூர் குழு, அது பார்த்திங்கன்னா மூலதன கணக்கு மாற்றுத்திறன். அடுத்து வந்து ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுக்கு தான் ராஜமன்னார் குழு. அடுத்து வந்து அர்ஜுன் சென் குப்தா குழு வந்து அமைப்பு சாரா துறை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குழுலாம் அடிக்கடி கேட்குறாங்க. நாயக் குழு, தாராப்பூர் குழு, ராஜமன்னார் குழு, அர்ஜுன் சென் குப்தா குழு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து 123 பாருங்கள். இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம். இந்த கூற்று சரிதான். இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது. இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரிதான். மற்றும் ஏ கூற்றுக்கான காரணம் சரி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 124 பாருங்கள். எல்ஐ அயனி பேட்டரிகளுக்கு அல்லது மின்கலங்களுக்கு பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னா பேட்டரி மின்னிறக்கம் அடையும் போது எல்ஐ அயனிகள் ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு வெளியிடப்படுகிறது. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 125 பாருங்கள். மூவலூர் ராமலிங்கம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் யார் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர். இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியருக்கு தான் வந்து மூவலூர் ராமலிங்கம் கல்வி உதவித்தொகை பெற அவங்க வந்து தகுதியானவங்க. ஓகேங்களா. அடுத்து 126 பாருங்கள். தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவனவற்றில் எது அப்படின்னா ஓசோன் படலம் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது. இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின். குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. அடுத்து 127 பாருங்கள். எம் விஸ்வேஸ்வரய்யரின் பிறந்த நாள் இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார் அப்படின்னா மைசூர் சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார். ஓகேங்களா. அடுத்து 128 பாருங்கள். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விளக்குகிறது அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கரெக்ட். எண்ணும் எழுத்தும் திட்டம் அதுக்காக தான் தொடங்கினாங்க. அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இது கிடையாது. சமத்துவ சமூகத்தை வளர்க்கும் உயரிய நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவும் கிடையாது. 2025ஆம் ஆண்டுக்குள் 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. இதுதான் சரி. 1ம் 4ம் சரி. ஓகேங்களா. அடுத்து 129 பாருங்கள். பின்வரும் பத்தியை படித்து அதை தொடர்ந்து வரும் வினாவிற்கு விடையளி. மாநில பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மையே தொடர்ந்து உள்ளது. இது வாழ்க்கை தொழில் பாதுகாப்பையும் மற்றும் உணவு பாதுகாப்பையும் அளிக்கிறது. மாநில பயிர் விளைச்சல் பிரகாசமாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பாகவும் அனைத்து பகுதிகளிலும் சமமாகவும் இருந்தால் நிலத்தடி நீர் குறிப்பிடத்தக்க அளவு மீள நிரம்பியது. மேலும் மாநிலத்தில் போதிய அளவு நீர் இருப்பு இருந்தது. இவை அனைத்து காரணிகளும் சேர்ந்து நீர்ப்பாசன சூழலை ஊக்கப்படுத்தியது. இதன் விளைவாக அதிக நிலங்கள் பயிரிடப்பட்டன. அரசும் போதிய வேளாண் உள்ளீடுகளை சரியான நேரத்தில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கின. போதிய அளவு பயிர்க்கடன் சரியான நேரத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கிடைக்க வகை செய்யப்பட்டது. ஓகேங்களா. பின்வரும் எந்த சொற்றொடர் மேலே உள்ள பத்தின் உட்கருத்தை சிறப்பாக வெளிக்கொணர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான மழைப்பொழிவாலும் வேளாண் உள்ளீடுகள் மற்றும் கடன் வழங்கிய அரசின் முயற்சிகளும் வேளாண்மை செழிப்படைந்துள்ளது. இதுதான் வந்து அதனுடைய சிறப்பான கருத்து. ஓகேங்களா. அடுத்து 130 பாருங்கள். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு அதாவது சுகாதார திட்டங்கள் அதனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா SDG 3ஐ அடைய இது. ஓகேங்களா. அடுத்து வந்து 2வது பாருங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த. அடுத்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. அடுத்து தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம். இது பார்த்தீங்கன்னா நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4, 3, 1, 2. அடுத்து 131 பாருங்கள். மத்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் 2022 சேர்க்கப்பட்டுள்ள சரத்துகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிசக்தி விஸ்வவித்யாலயா நிறுவப்படல் இது ஒன்று.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை தொடர்பான பல்வேறு துறைகள் உயர்தர கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குதல். இது 1, 4 மட்டும்தான் அதில் சேர்க்கப்பட்ட ஷரத்துக்கள். ஓகேங்களா. அடுத்து 132 பாருங்கள். இந்திய அரசாங்கம் பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் இன மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துகிறது. அடுத்து காரணம் வந்து பொம்மை செய்தல், கூடை முடைதல், அகர்பத்தி மற்றும் பீடி சுற்றுதல், துணி தையலகம், காலணி தயாரித்தல் போன்ற சிறு தொழில்களுக்கு கடன் கொடுப்பதன் மூலம் ஏழை மக்கள் துணை வருமானம் பெற அரசு உதவி செய்கிறது. இது ரெண்டுமே சரிதாங்க. ஏ மற்றும் ஆர் வந்து சரிதான். ஆர் வந்து ஏவுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா. அடுத்து 133 பாருங்கள். விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மறையானது. பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஏ அப்படிங்கிற கூற்று சரியானது. ஆறுங்கிற கூற்றும் சரிதான். ஆறுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து 134 பாருங்கள். சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 371 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது. 71A வந்து நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது. 71D வந்து ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது. 71H வந்து தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானதுங்கிறது தவறு. ஓகேங்களா. 1, 2, 3 மட்டும்தான் சரியானது. அடுத்து பாருங்க. தலைவர் அதனுடைய குழு காக்கா கலேக்கர் அப்படின்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. ஓகேங்களா. அடுத்து வந்து சாக்சா அப்படின்னா பழங்குடியினர் முன்னேற்றம். அடுத்து வந்து மண்டல் அப்படின்னா இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் குழு. அடுத்து வந்து ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் அப்படின்னா 7வது ஊதிய குழு. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 136 பாருங்க. மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்களாக என்ன அப்படின்னா மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு, பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல். இது வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாகுதல். இது வந்து கிடையாதுங்க. சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல். ஸோ 1, 2, 4 இதுதான் அதனுடைய நோக்கங்கள். அடுத்து 137 பாருங்கள். பெரியாருடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒத்துழையாமை இயக்கம், அடுத்து வந்து கள்ளுக்கடை மறியல், அடுத்து வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அடுத்து வந்து வைக்கம் சத்தியாகிரகம். 2, 3, 4, 1 ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 138 பாருங்கள். காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜாதிராஜன், முதலாம் குலோத்துங்கன். இதுதான் வந்து சரியான காலவரிசை. ஆப்ஷன் டி. அடுத்து 139 பாருங்கள். வடலூரில் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக அப்படின்னா மெய் உணர்தல். அடுத்து 140 பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்ங்கிறது பாண்டவர் மன்னர்களது. அடுத்து பஞ்சவர் அப்படிங்கிறதும் பாண்டிய மன்னர்களோடது. அப்போ 1, 4 ஓகேங்களா. அடுத்து 141 பாருங்கள். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். ஓகேங்களா. குரூப் 1ல் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இது மாதிரி கொஸ்டினாக கரெக்டாக நீங்கள் போட்டணும். அடுத்து 142 பாருங்கள். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா பாரதியார். அடுத்து வந்து ராஷ்டிர கூடர்களின் தேசிய சின்னம் என்ன அப்படின்னா தங்க கழுகு. ஓகேங்களா. தொடர்ந்து 4 இதுக்கு பி ஆன்சர் வருது பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது நம்ம தவறுன்னு நினச்சக்கூடாது. அது மாதிரி இடையில கொடுப்பாங்க. அடுத்து 144 பாருங்கள். கீழ்கண்பவற்றில் எது மெய் உணர்தலுக்கான செயல்பாடு இல்லை அப்படின்னா பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணர்தல். அதான் வந்து மெய் உணர்வுக்கான செயல்பாடு இல்லாதது. அடுத்து 145 பாருங்கள். வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது அப்படின்னா கொடை, அழி, செங்கோல், குடியோம்பல். இது எல்லாமே தான். ஓகேங்களா. 1, 2, 3 அனைத்துமே. அடுத்து 146 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். தாருகன் அப்படின்னா அரக்கன், ஆழி அப்படின்னா தேர்ச்சக்கரம், நற்றிரம் அப்படின்னா அறநெறி, இமையவர் அப்படின்னா தேவர். 2, 1, 4, 3 ஓகேங்களா. அடுத்து 147 பாருங்கள். அகழ்வு ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக.
தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் கரெக்டு. கீழையூர் அகழ்வாராய்ச்சி வந்து புத்த மத மையம் அதுவும் கரெக்டு. திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி அது வந்து காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானியர்களுக்கும் தமிழுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2 4 3 ஓகேங்களா. அடுத்து 148 கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா சித்தர்மலை கல்வெட்டு, மாமண்டூர் கல்வெட்டு ஓகேங்களா. ரெண்டுலேயுமே குறிப்பிட்டிருக்கு ஏ மற்றும் பி. சாரி சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு மாற்றிக்குங்க. அழகர்மலை கல்வெட்டுங்க. ஆப்ஷன் ஏ மற்றும் பியில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்து 149 பாருங்கள். தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும் அப்படிங்கிற பாரதியார் பாஞ்சாலி சபதத்தின் இதனை யார் சொன்னது அப்படின்னா அர்ஜுனன் தான் சொல்லுவார் இந்த கூற்று ஓகேங்களா. ரொம்பவே முக்கியமான கூற்றுங்க இது, எல்லாருக்கும் பொருந்தும். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அர்ஜுனன் தான் சொல்லுவார் ஓகேங்களா. அடுத்து 150 பாருங்கள். பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கும். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசைத்தூண்கள் ஆகும். கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இதுவும் கரெக்டு தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். இது கரெக்டு தான். ராமேஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை காணலாம். இது வந்து தவறுங்க ஓகேங்களா. 1 2 3 இது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 151 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது கரெக்டு. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். இதுவும் கரெக்டு. கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. இதுவும் கரெக்டு தான். 1 2 3 எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி. அடுத்து 152 பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த கணக்குகள் வந்து நம்ம தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. கணக்கு வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடலாம். ஏன்னா இதில் வீடியோ போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகிடும். அடுத்து 164 கொஸ்டின் பாருங்கள். ஜிகேக்கு வந்துட்டோம். ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகள் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். இது வந்து சரியானது அல்ல. ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உண்மை அல்ல. 1 3 உண்மை அல்ல ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 165 பாருங்கள். பியூரா எனும் சொல்லின் சரியான விரிவாக்கத்தை எடுக்க அப்படின்னா ப்ரொவேஷியேஷன் ஆஃப் யூப்ரான் அமேட்டிக்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மண்டல பகுதியில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல் அதான். அடுத்து 166 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை அப்படின்னா தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம் இதெல்லாமே. 1 2 4. அடுத்து 167 பாருங்கள். இந்திய அரசின் பணவாக்கு கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகின்றது. என்னென்ன நோக்கம் அப்படின்னா பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்த. இதுக்கு எல்லாத்துக்கும் முதலிய நோக்கங்களை வலியுறுத்துகிறது. 1 2 தாங்க சரி ஓகேங்களா. அடுத்து 168 பாருங்கள். இந்திய சுற்றுலா புள்ளிவிவரம் 2022 படி அந்நிய நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சுற்றி பார்க்கப்படும் சுற்றுலாத்தலம் எது அப்படின்னா மகாபலிபுரம். ரொம்பவே முக்கியமானதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது போஷன் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது எது அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு. இதை பற்றி அவங்க குறிப்பிடல. அடுத்து 170 பாருங்கள். பின்வரும் அறிக்கையில் தொழில்துறை உற்பத்தியின் வரிசை ஐஐபி பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டி ஆகும். கரெக்டு. ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓவால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. இதுவும் கரெக்டு. அடுத்து வந்து ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு 2011 12 மூணுமே கரெக்டு தான். 1 2 3 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 171 பாருங்கள்.
நேரு மஹலனோபிஸ் திட்டம் மாதிரி பின்வரும் யுக்திகளை வலியுறுத்துகிறது அப்படின்னா அதிக சேமிப்பு விகிதம், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, அடுத்து வந்து புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா, 1, 2, 4. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 172 பாருங்கள். இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்திஜி. ரொம்ப முக்கியமான கூற்றுங்க, இந்த கூற்று கேட்பாங்க. அடுத்து 1944 இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது அப்படின்னா சர் ஆர்தேசிர் தலால் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது. அடுத்து 174 பாருங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் அது பார்த்தீங்கன்னா 1939. அடுத்து நீல் சிலை சத்தியாகிரகம் அது வந்து பார்த்தீங்கன்னா 1927. வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது 1942. சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 1943. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 175 பாருங்கள். 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜ். அடுத்து 176 பாருங்க. 1923ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட டாக்டர் B.R. அம்பேத்கரின் முனைவர் பட்டாய்வின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை. அடுத்து வந்து பின்வருவற்றில் தவறானது எது அப்படின்னா முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது. இது சரி. காந்திஜி 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். இதுவும் சரி. 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தவறானது. கம்யூனிஸ்ட் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாட்டோடு தொடர்புடையது. இதுவும் கரெக்டு தான். சி மட்டும்தான் தவறு. அடுத்து 178 பாருங்க. டாமன் இ ஹோக் எனும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஸுக்கு வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சந்தால் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 179 பாருங்கள். அமிலமலை எதனால் உருவாகிறது அப்படின்னா படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம் அமிலமலை உருவாகிறது. 180 பாருங்கள். இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன? ஏன் குறைவாக இருக்குன்னா பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கி உள்ளது. அதனால தான் வந்து அங்கே கனிம வளங்கள் குறைவாக இருக்குது இமயமலை பகுதிகளில். அடுத்து 181 பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்கள் கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யும். கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும் அப்படிங்கிறது கரெக்டு தான். கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த ஏவுக்கான சரியான விளக்கம் இந்த ஆர் அல்ல. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரெண்டுமே சரி தான். ஆர் வந்து ஏவுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 182 பாருங்கள். அஸ்தாமுடி என்ற முக்கிய காயல் டேஸ் கடற்கரையில் அமைந்துள்ளது. மலபார் கடற்கரை. இந்த கொஸ்டினாக பார்த்து வச்சுங்க, ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 183 பாருங்கள். இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகள் சரியானவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1996 இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 44% ஆகும். கரெக்டு. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 2014 இந்தியாவின் மக்கள் தொகையில் 48% ஆகும். இது ரெண்டும் கரெக்டு தான். இது வந்து தப்பு. ஓகேங்களா, 1ம் 2ம் தான் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 184 பாருங்கள். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துர்காவதி கோண்ட்வானா, ராணா உதய்சிங் மேவார் இது ரெண்டும் தாங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மீது ரெண்டும் தவறாக இருக்குது. ஸோ 2, 3 தான் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 185 பாருங்கள். கிபி 1894 காசி நகரி பிரச்சாரிணி சபா டேஸ் நிறுவப்பட்டது அப்படின்னா மெட்ராஸில் நிறுவப்பட்டது. அடுத்து 186 பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது இக்பால். அவங்க தான் முதல்ல முன்வைத்தாங்க. அடுத்து 187 கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. இது சரி. கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன. இதுவும் சரிதான்.
ஏ மற்றும் ஆர் சரிதான். ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். ஓகேங்களா. அடுத்து 188 பாருங்க. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பௌத்த மதம் குறித்த சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்படின்னா பௌத்தம் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது. பௌத்த போதனைகள் மறுபிறப்பு, மோட்சம், கர்ம ஆகிய பிரம்மாண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. இது ரெண்டும் சரி, இது ரெண்டும் தவறு. ஓகேங்களா. 1ம் 2ம் சரி. அந்த பௌத்த மதத்தை பற்றிலாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து 189 பாருங்கள். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குப்தர் கால சமுதாயம் குறித்த கூற்றுகள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு. மீது எல்லாமே சரிதான். அங்கேயும் பங்கு பெறலாம். குப்த அரசர்கள் தங்களை பரமவாகதர் என்று அழைத்து கொண்டனர். சீனாவுடன் ரோமனும் வியாபாரம் செலுத்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. இதெல்லாம் இருந்தது. பரமபாகவதர், சரிங்க, நான் கொஞ்சம் தப்பாக உச்சரிச்சிட்டேன். பரமபாகவதர் என்று அழைத்து கொண்டனர். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஸோ அப்போ 1, 2, 4ம் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 190 பாருங்கள். முஸ்லீம் சமூகம் அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலாமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு செலுத்தினார்கள் அப்படின்னா அவர்கள் முஸ்லீம் இறையியல் மற்றும் பிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர். அதனால தான் அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க. அடுத்து 191 பாருங்கள். பின்வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ள எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனி நீதித்துறை அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. தன்னார்வ உருவாக்கம், கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு 44, இது ரெண்டும் தவறு. ஓகேங்களா. 1, 2ம் சரி. ஆப்ஷன் சி. 3, 4ம் தவறாக இணைக்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு நிமிஷம், கொஸ்டின் தான் நல்லா படிக்கணும். நானே கொஞ்சம் மாற்றி படிச்சிட்டேன். தவறாக இணைக்கப்பட்டவை கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 3ம் 4ம் தவறு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். சரியானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் சியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை சொல்கிறது தான் மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து 192 பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள். இது சரியான கூற்று தான். சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது. இதுவும் சரிதான். ஆனால் இதுக்கான விளக்கம் இது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏ மற்றும் ஆர் என்பது சரியானது தான். ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் ரைட்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 193 பாருங்கள். லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறிவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சட்ட அமைப்பின் கருவி அல்லன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது சட்ட அமைப்பின் கருவி தான். ஓகேங்களா. மற்றபடி லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல செயலமைப்பு. வழக்குகளை சமாதான முறையில் முடிவு கொண்டு வர ஒரு வகையான மன்றம். லோக் அதாலத் மக்கள் வாசல் படிக்க சென்று நீதி வழங்குகிறது. ஓகேங்களா, எல்லாமே சரிதான். அடுத்து மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்கிறார் அப்படிங்கிறது தவறு. துணைவேந்தர்களை தான் நியமிக்கிறார். அவர் தான் வேந்தராக இருப்பார். ஓகேங்களா. அடுத்து 195 பாருங்கள். பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னா 1970. சம ஊதியம் அப்படின்னா 1976. புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றல் அப்படின்னா 1979. ஓகேங்களா. 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 196 பாருங்க. சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதல் பரிந்துரைத்தவர் யாருன்னா எம்என் ராய். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. அடுத்து 197 பாருங்கள். ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை. அடுத்து 198 பாருங்கள். பிட் இந்திய சட்டம் 1784, சாசன சட்டம் 1813, சாசன சட்டம் 1833, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதெல்லாம் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு 3 வரும். பிட் இந்திய சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 உறுப்பினர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல் இது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாசன சட்டம் 1813 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல். 1833 சாசன சட்டம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பாருங்கன்னா கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல் இது. ஓகேங்களா. 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 199 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்று
எதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து மக்கள் முக்கிய கடவுள் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. விலங்குகளை வழிபட்டாங்க. நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டாங்க. பெண் தெய்வங்கள் இதெல்லாம் தான் கரெக்டு. அவங்க கிருஷ்ணரை வழிபடலை. ஓகேங்களா, அதுதான் தவறான கூற்று. அப்போ 2 மட்டும் தவறு. அடுத்து 200 கொஸ்டின் பாருங்கள். கடைசி கொஸ்டின். சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஹிவார்ட் அப்படிங்கிறவர் தான் கூறினார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து 2022 குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட 200 கொஸ்டின். 100 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்தோம். 100 கொஸ்டின் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா ஜூலை 13ஆம் குரூப் 1 எக்ஸாம் நடக்க இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்க கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு வாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணால் உங்கள் அனைவருக்கும் நன்றி.